வெல்கம் டு vidyamo.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஆக்சுவலாக அப்போக்கில் உங்கள் ப்ரொஃபைலை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். அதில் அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ப்ரொஃபஷனல் டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் என்னது அப்படின்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏட் ப்ரொஃபஷனல் டைட்டில் தட் டிஸ்கிரைப்ஸ் த ஒர்க் யூ டூ. அதாவது நீங்கள் கொடுக்குற டைட்டில், உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டைட்டில் நீங்கள் பண்ண போகிற ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு அது எப்படி தரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா upwork.com போங்க. இங்கே வந்து ஃபைன் ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு இருக்கும். இங்கே நான் டேட்டா என்ட்ரின்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது அப்போக்கில் உங்களை மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுற பல பேருடைய டைட்டில் வரும். அதாவது பல பேரோட ப்ரொஃபைல் வரும். அவங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். டேட்டா என்ட்ரின்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேரோட ப்ரொஃபைல் வந்திருக்கு. இங்கே வந்து பாருங்கள், பிரெண்டா, இவங்க டேட்டா என்ட்ரி. இது டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது இவங்க டைட்டில். விளாடிமிர், டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது இவரோட டைட்டில். இந்த மாதிரி ஆக்சுவலாக எல்லாமே டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இவர் வந்து டேட்டா என்ட்ரி ப்ரொஃபஷனல்னு கொடுத்துருக்காரு. இவங்க வந்து பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பாருங்கள், கேட்ரினா, எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா என்ட்ரி கிளர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இவங்க வந்து புக் கீப்பிங் அண்ட் டேட்டா என்ட்ரி ப்ரொஃபஷனல் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரிகா, இவங்க வந்து பாருங்கள், டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி டைட்டில் நீங்கள் கொடுக்கணும். அந்த டைட்டிலே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி டைட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, experienced data entry and web design professional கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பண்ண போகிற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுங்க. டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒர்க்கை கொடுக்க போகிறவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது உங்கள் டைட்டில் தான். ஸோ உங்கள் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது அந்த ஒர்க்லேயே தெரியணும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா என்ட்ரி அண்ட் வெப் டிசைன் ப்ரொஃபஷனல்னு கொடுத்துருக்கேன். அப்போது என் டைட்டில் பார்க்குற ஒருத்தங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு டேட்டா என்ட்ரி தெரியும், வெப் டிசைனிங் தெரியும் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். நான் கொடுக்குறத எக்ஸாக்டாக கொடுக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ டைட்டில் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து ரைட் அ ப்ரீஃப் ப்ரொஃபஷனல் ஓவர்வியூ. அதாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, அதை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி இங்கே ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன், இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ எம் அ ஃபுல் டைம் டேட்டா என்ட்ரி அண்ட் வெப் டிசைன் ப்ரொஃபஷனல் வித் மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் டேட்டா என்ட்ரி பண்ணுவேன், வெப் டிசைன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆஸ் ஐ எம் அ ஃபுல் டைம் டேட்டா என்ட்ரி ப்ரொஃபஷனல், ஐ வில் கம்ப்ளீட் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் வித்தின் கிவன் டைம் லிமிட். நான் ஃபுல் டைமாக இந்த ஒர்க்கை பண்ணுறதுனால நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க் கொடுத்தாலும் நான் வந்து நீங்கள் சொன்ன டைமுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மை 5 years ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் திஸ் ஃபீல்ட் வில் ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் கிளைண்ட்ஸ் நீட்ஸ் பெட்டர். எனக்கு இந்த ஃபீல்டில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்கள் தேவைகளை என்னால் எளிதாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மை சர்வீசஸ் ஆர், நான் என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணித்தரேன்னா டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், வெப் ரிசர்ச், வெப் மைனிங், டிசைனிங் இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். டேட்டா என்ட்ரினா டேட்டாவை வந்து என்ட்ரி பண்ணி தரது, டேட்டா கலெக்ஷன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தேடி இப்போ எடுத்து தரது, வெப் ரிசர்ச்னா கூகுளில் தேடுற ஒர்க்கு, வெப் மைனிங்னாலும் அதே தான், கூகுளில் தேடுறது, வெப் டிசைனிங்னா வெப்சைட் டிசைன் பண்ணி தரது. இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த பற்றி தெரியலை, உங்களுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான்னு வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் பண்ண போகிற ஒர்க்குக்கான ஓவர்வியூ வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க.
அந்த மாதிரி மற்றவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். இவர் என்ன சொல்லியிருக்காரு, I am an enthusiastic and professional data entry specialist and I am quick to grasp new ideas and concepts and to develop creative solutions to problem. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி இவர் போட்டிருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இவங்க இதெல்லாம் எடுத்து பாருங்கள். இவங்க இந்த மற்றவங்க இதெல்லாம் எடுத்து பார்த்து அதுலேருந்து நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஸோ மற்றவங்களதையும் பாருங்கள். இந்த மாதிரி அப்பாக்கில் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுற மற்றவங்களாம் என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி அங்கே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் உங்கள் ப்ரொஃபஷனல் டைட்டிலும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் கொடுக்கணும். வரப்போகிற வீடியோவில் உங்கள் எஜுகேஷன், உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.